வணக்கம். நான் இன்னைக்கு சேலம் வரைக்கும் போகிறேன். இன்னைக்கு மழையின் காரணமாக நம்ம பஜாஜ் சூப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போகல. அதனால என்னுடைய சுசுகி அக்சஸ் அந்த வண்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன். என்னுடைய பையன் மித்திரன் பெங்களூர்லேருந்து வர அப்படி, அதனால நான் வந்துட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அவனுக்கும் எனக்கும் அங்கே சேலத்தில் சில வேலைகள் இருக்குது. அதனால் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கேன். ஏன் இன்னைக்கு சுசுகி அக்சஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னா, இந்த வண்டி முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் பாடி எல்லாமே. அதனால் மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் பெரும்பாலும் மழை பெஞ்சுன்னா நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் ஒன்று சொல்கிறேன். இந்த மழை பெய்யும் போது ரொம்ப லாங் போகிறோம்ல, அதுக்கு நான் வந்துட்டு ஒரு இந்த ஆட்டோவுக்குலாம் வர்ற மாதிரி மேலே ஒரு இது பண்ண போகிறேன். கூடி சீக்கிரம் பண்ணிடுவேன். அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். என்னுடைய ஐடியா நிச்சயமாக ஜனவரி எண்டுக்குள்ளார நான் அதை ஒர்க் முடிச்சுட்டு அதை வந்துட்டு உங்களுக்கு வீடியோவை போடுவேன். நான் வந்துட்டு அதுக்கப்புறமா ப்ளாக் பண்ணுறப்ப போகிற வழியில் நான் சில நண்பர்கள் மெக்கானிக் அண்ணன்களெல்லாம் பார்த்துட்டு போகிறேன். அதை உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ. நான் இப்போ ராசிபுரத்தில் ஆட்டியாம்பட்டி வழியாக சேலம் போக போகிறேன். பார்த்தீங்கன்னா கோயில் பேர் உங்கட சித்தர் கோயில். வந்துட்டு அழகா இருக்கும். ராசிபுரத்துக்கு வெரி நியர். ஆண்டூர் போயிட்டு ஆயா கோயில் வழியா போனோம்னாக்கா மேல வரைக்கும் நடந்திருக்கணும். சித்தர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டியாம்பட்டி அந்த எண்டு சாமக்காடை தாண்டி சித்தர் கோயில் அந்தாண்ட பெருமாள் மலை. வழியா பைக்ல போறதுனாவே ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. ஏன்னாக்கா இந்தாண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு மலை, இது வெறும் பாறை தான். விவசாய பூமி நிறைய இருக்குங்க. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா அப்படி இந்த இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் நடுப்புனா வெள்ளப்படையா கோயில் ஒரு இடம். அப்புறம் வந்து வெண்ணந்தூர். இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னாக்கா பனிமூட்டமாக இருக்கு. அதனால நம்மளுடைய மக்களுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க. அதாவது காதில் காட்டன் வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட்டு போட்டால் கூட ஹெல்மெட்டுக்குள்ளார பூந்து அந்த பனிக்காற்று உள்ள போயிடும், தலைபாரமாகிடும். அதே மாதிரி மாஸ்க்கு போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு தலைபாரம் தலைவலி எதுவும் வராது. இதை பயன்படுத்தினீங்கன்னா அதே மாதிரி ஹில்ஸில் போகும்போது நீங்கள் வந்துட்டு காதில் ஒரு காட்டன் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாமிட்டுலாம் வராது. கண்டிப்பாக தலை சுத்தல் எதுவுமே ஏற்படாது. அதனால் நிறைய பேர் பயந்துக்கிட்டு மலைப்பாங்கான இடத்துல இருக்க இயற்கையை பார்க்காமையே நிறைய பேர் அனுபவிக்காமே இருக்கிறீங்க. நீங்கள் வந்து தயவு செஞ்சு காதில் பஞ்சு வச்சுட்டிங்கன்னா எந்த தொந்தரவுமே உங்களுக்கு நடக்காது. அப்படின்னா முன்கூட்டியே மாத்திரை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டாவும் தருவாங்க. இந்த வாமிட் சென்சேஷன் தலை சுத்தலுக்கெல்லாம் ஒரு வாமிட் இது மாத்திரை வாங்கி வச்சுக்கிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப்பில் டீசல் புல்லட் நிறையா பேர்த்து வீடியோ போட்டிருப்பேன். அந்த பேட்டியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார்கிட்ட மெக்கானிக் அப்படின்னு கேட்டால் தச்சங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தச்சங்காடு பாருங்கள், மெக்கானிக் அப்படிங்கிறவர் அப்படியே லேசாக சந்திச்சுட்டு போகிறோம்.
பெட்ரோல் பங்க், ஹெச்பி பெட்ரோல் பங்க் அப்படியே எதிர்ப்பாள. இப்போ வெண்ணந்தூர்கிட்ட வந்தேன். அப்போ நம்ம ஃபாலோவர் ஏற்கனவே இந்த தம்பியெல்லாம் வந்துட்டு இந்த கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. அவர்லாம் ஃபாலோவர். நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரத்துலேருந்து ஆட்டையாம்பட்டி வந்து ஆட்டையாம்பட்டி டு சேலம் போகிற வழியில் இருக்கிறேன். எந்த இடம்னாக்கா கரெக்டாக பாருங்கள், விபிஎஸ் தியேட்டர். இந்த தியேட்டருக்கு பக்கத்தாலேயே இந்த ஐயாவோட பட்டறை இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புல்லட்டு, லேட்டஸ்ட் வண்டி, ராஜ்தூத்து, ஜாவா இந்த வண்டி பூரா வேலை செய்கிறாங்க. ஐயா செஞ்சிட்ருக்காங்க. நான் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ணோம், எனக்கு சேலத்தில் வேலை, ஐயா ஒரு இன்டர்வியூ பண்ணுன்னே வந்தேன். நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. வந்துட்டு நான் வந்துட்டு ஐயா பேர் வந்துட்டு இருங்க நான் சொல்கிறேன், அவங்ககிட்ட நேராக பேசுகிறேன். நான் பாருங்கள் வந்துட்டு ஐயா பேர் ராமுன் பேர், விபிஎஸ் தேட்டர் பக்கத்தில் இருக்குங்களா. ஐயா ஒரு புல்லட் பழைய வண்டியை வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் தான் ராமுங்களா? ராமு. சரி, சின்ன பசங்க பூரா ராமு தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சேலத்துலையா? சரிங்க ஐயா, நம்ம ஊர் ஆட்டையாம்பட்டி தான். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். நீங்கள் ஐயா வண்டி தேடிக்கிட்டு வந்திருக்கீங்களா? சரி, இந்த வண்டி உங்களுதுங்களா? சரி, நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? நாங்கள் பனங்காடு உள்ள கணவாய்க்கு. சரி சரி. பாருங்க, ஒரு பழைய விண்டேஜ் புல்லட் அண்ணன் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. புல்லட்டும் 350, நம்பரும் TDM 350. சூப்பர். வந்துட்டு ஐயா வந்துட்டு ராஜ்தூத்து, ஜாவா எல்லா ஏஜஸ் மேட்ச்லாம் எல்லாமே பண்ணுவார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ணணும்னே தான் வந்தாங்க. சரிங்க, வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். பாருங்க, 2 ராஜ்தூத் நிற்கிது. வேலைக்கு வந்திருக்க வண்டியாட்டு. ஐயாவுடைய செல் நம்பர். தாத்தா பட்டறையில் வந்துட்டு ஒரு தம்பி, அவங்க பேர் பிரகாஷா. அவர் வந்துட்டு வண்டி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சரி, தாத்தாவுக்கும் ஒரு டீ வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு டீ சாப்பிட்டு போகலான்ட்டு வந்தோம். ஒரு வணக்கம் வச்சுருக்கோம். கடையில் டீ சாப்பிட்டு ஐயாவுக்கு டீ வாங்கிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டாச்சுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு என்ன வயசுங்க? 82. வந்துட்டு பார்த்தீங்கன்னா திறமைக்கு வந்துட்டு வயசு கிடையாதுங்க. அவர் பாருங்கள் செஞ்சிகிட்டு இருக்காரு. அதனால் வயசாகிடுச்சுன்னா யாரையுமே சொல்லாதுங்க தயவு செஞ்சு. இந்த திறமையெல்லாம் வந்துட்டு இன்னும் பாருங்கள் அவர் நீட்டாக செஞ்சிகிட்டு இருக்காரு. எல்லோரும் சின்ன பசங்கள்லாம் கூட நிறையா பேர் இங்கே வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க. நம்மளால் இந்த ஒரு அளவுக்கு உட்காந்துட முடியாது. ஐயா பாருங்கள் நீட்டாக உட்காந்துட்டு வேலை செய்கிறாரு. இன்ன வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, எப்படி நல்லா திருப்தி ஆயிடுச்சா? பரவாயில்ல ஐயா. வரட்டுங்களா? போயிட்டு வரேங்க. நான் ஆட்டையாம்பட்டியிலிருந்து எலப்பள்ளி போயிட்டு இருக்கிறேன். வழியில் வந்தேன். வழியில் பார்த்தீங்கன்னா கோயில் சின்ன கரண்ட், அந்த கரண்ட் பண்ண சென்றாய பெருமாள். ஜல்லிக்கட்டு காளாய் பாருங்க, ஒரு தம்பி அப்படியே ஹாயா பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. தம்பி வணக்கம்.